Day 2 in Malaysia. ஆக்சுவலாக நேற்று வந்து சாப்பிட்டு என்ன சாப்பிடுன்ற வீடியோ காட்டுறேன்னு சொன்னேன். ஆனால் இருந்த பசியில் காட்டுற நிலமையில நாங்கள் இல்லை. அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சின்ன ஒரு நைட் வாக் போயிட்டு போய் படுத்துட்டோம். இவன் 4 மணிக்கு எஞ்சி போயிருக்காங்க. எனக்கு என்ன போனேன் இப்போ Day 2 வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இப்போ முருகர் கோயில் போகிறோம். எல்லாருமே கிளம்பிட்டோம். முருகர் கோயிலுக்கு வந்தாச்சு. குட்டியாக இருக்காரு. மேபி கிட்ட போனால் இன்னும் நல்லா பெருசாக தெரியும். நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து இது ஒரு ஹார்ட்லி ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆச்சு. அதுக்கு மேலே ஆகலை. மேலே நாங்கள் போகக்கூடாது. பட் மேலேருந்து போகிறவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் நிறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதை நான் ஆட் பண்ணி விடுறோம். இப்போ நான் கீழே போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஸ்ரீ மகாதுர்கை அம்மன் கோயில் கீழே மலைக்கு கீழே ஒன்று இருக்குது. அது வரைக்கும் திருப்பதி பெருமாளவை இந்த மாதிரி பெருசாக பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் அம்மன் அம்மன் இங்கேயுமே நிறைய சாமி இருக்காங்க. ஸோ இங்கேயுமே பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது ஆப்போசிட்டில். இதுக்குள்ள என்ன சாமி இருக்குன்னு போய் பார்க்கலாம்.
வந்தாலே நம்ம நிறைய பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணி எல்லா சாமியுமே பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கின ஒரு ஃபீல். ஏன்னா உள்ளே என்டர் ஆகும்போதே முருகரோட 6 படையுமே இருக்குது. அடுத்து விநாயகர், மதுரை மீனாட்சி அம்மன், நடராஜர், சிவன் எல்லா சாமியுமே இங்கே இருக்காங்க. ஒரு மாதிரி இப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபீலே இருக்குது. இந்த கோவிலோட வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து சிலது எடுத்திருக்கோம், அதை ஆட் பண்ணுற பாருங்கள். ஏன்னா நம்ம பொதுவாக கோவிலுக்கெல்லாம் போவாங்க, பட் அந்த கோவிலுக்கு இந்த கோவிலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆரா வந்து ஃபீல் பண்ணுது. நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி உங்களுக்கே புரியும். மலேசியாவில் நீங்கள் இந்த முருகன் கோயிலுக்கு வரீங்க அப்படின்னா ஸ்கர்ட்டு, பேண்ட்டு, ஜீன்ஸ் எதுவுமே அளவு கிடையாதான். அம்மா இங்கே இதுக்குன்னு குறிப்பிட்ட ட்ரெஸ் கூட ஏதாவது இருக்கா? ஷார்ட்டாக பண்ணிட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் ஷால் இருக்கா?